கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே காணப்படுகிற எவ்விதமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும், எவ்விதமான பாவங்களாய் இருந்தாலும், எவ்விதமான அக்கிரமங்களாய் இருந்தாலும், எவ்விதமான மீறுதல்களாய் இருந்தாலும் அவைகளெல்லாம் மாற்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். அவைகளையெல்லாம் மாற்றி அவைகளையெல்லாம் நமக்கு புதிதாய் மாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். அதனாலே எந்த காரியங்களை குறித்தும் நாம் கவலைப்படாமல், இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லையே, இந்த அக்கிரமத்தை மேற்கொள்ள முடியவில்லையே, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அவைகளை எல்லாம் புதிதாய் மாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டபடி பழைய எல்லா சுவாபங்களையும் மாற்றி ஆண்டவர் நம்மை சகலத்தையும் புதிதாக்கி நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். அதனாலே நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது நம்மை புது சிருஷ்டியாக்கி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.